கவிதையோட தலைப்பு பாருங்க, கடலோடு விளையாடு. இப்போ இந்த தலைப்பு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், கடல் சம்பந்தமான ஒரு பாடலை தான் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. மீனவர்கள் தொடர்பான ஒரு பாடல். முன்னுரையை பாருங்க. பாடல் மனுஷருக்கு மகிழ்ச்சி தருது, அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம போன லெசனில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பாடலுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்குமே பாடலை பிடிக்கும். அது மாதிரி உழைக்கும் தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, களைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் இங்கே மீனவர்களும் அவங்களோட களைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடிட்டே என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்படி அந்த மீனவர்கள் பாடு ஒரு பாட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? விடிவெள்ளி நம்விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது கூடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தே ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கம் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெரும்பானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இது நம்மளுக்கு மனப்பாட பாடல். இந்த பாடலை நீங்கள் என்ன செய்யணும், இந்த நான் மிஸ்ஸு ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், படிச்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் கீழே பாருங்கள். கதிர் சுடர் கதிரவனின் ஒளி, சூரியனின் ஒளி. மின்னல் வரி மின்னல் கோடுகள், மின்னல் அடிக்கும்போது கோடு கோடாக விழுகும்ல, அதான் மின்னல் கோடுகள். அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். பாடலின் பொருள் கவனிங்க. அதாவது மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு எது பள்ளிக்கூடம், எது தோழன், எது பஞ்சுமெத்தை, இதெல்லாம் ஒன்றொன்னா அவங்க சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், அதாவது மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு நைட்டில் இருட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வெளிச்சம் காட்டி உதவி செய்வது என்னென்னா விண்மீன்கள் தான் அவங்களோட விளக்கு. அவங்களோட பள்ளிக்கூடம் எதுனா விரிந்த கடல் தான் அவங்களோட பள்ளிக்கூடம். அவங்களோட ஃப்ரெண்டு தோழன் யார் அப்படின்னா அலை, கடல் அலை தான் அவங்களோட தோழன். மேகம்தான் அவங்களோட குடை. அதான் அப்புறம் அவங்களுக்கு பஞ்சு மெத்தை எது அப்படின்னா வெண்மையான மணல் தான் பஞ்சு மெத்தை. அப்புறம் அவங்களோட இடி இடிக்குதுல, வானத்தில் இடி இடிக்குதுல, அவங்க அதெல்லாம் அவங்க பார்க்குற கூத்துன்னா நம்ம என்ன செய்வோம், ப்ரோக்ராம்னு சொல்லுவோம்ல, அது அந்த கூத்து தான், இடி இடிக்கிறது தான் அவங்க பார்க்குற கூத்து. அப்புறம் அவங்களோட ஊஞ்சல் என்னன்னு, அவங்க விளையாடு ஊஞ்சல் என்ன அப்படின்னா சீறி வரும் புயல் தான் அவங்களுக்கு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், அவங்களுக்கு போர்வை எது அப்படின்னா பனிமூட்டம் தான் அவங்களுக்கு போர்வை. புரியுதுங்களா? அப்புறம் என்னது அவங்களோட மேற்கூரை அப்படின்னா, மேற்கூரைன்னு என்னது, நம்ம வீட்டிலலாம் மேற்கூரை இருக்குல்ல, அவங்களோட மேற்கூரை என்ன அப்படின்னா கதிரவனோட சூரியனோட ஒளி சுடர் தான், அந்த வெளிச்சம் தான் இவங்களுக்கு மேற்கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுமரம் தான் அவங்களோட வீடு, கட்டுமரம் தான் அவங்களோட வீடு. அது மின்னல் கோடுகள் தான் என்னது அவங்க கற்றுக்கிற பாடம், வலை வீசி பிடிக்கிற மீன்கள் தான் அவங்களோட செல்வம். செல்வம் என்னது சொத்து. என்னது முழு நிலவு தான் அவங்களோட கண்ணாடி, என்னது முகம் பார்க்குற கண்ணாடி. அவங்க செய்கிற தவம் என்ன அப்படின்னா, அவங்க மூச்சு அடக்கி உள்ளுக்குள்ளே அவங்க மீன் பிடிப்பாங்கல்ல, நீச்சல் அடிப்பாங்கள்ல, அதுதான் அவங்க செய்யக்கூடிய தவம். நம்ம செய்கிற யோகா மாதிரி அவங்க செய்கிற தவம். இந்த இந்த செயல்களுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க, அவங்க மன உறுதியோடு என்ன செய்கிறாங்க, அந்த மீன்பிடி தொழிலை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயல்பாக நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரியே அவர் என்ன செஞ்சுருக்காரு, சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இந்த பாடலோட ஆசிரியர் இல்லை, ஏன்னா இது நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியனால் ஆசிரியர் இருக்காது. இது தொழில் செய்யும்போது அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ மனசுக்குள்ளே அதெல்லாம் அப்பப்போ பாடி வச்சுட்டு போயிடுவாங்க. இது எழுத்து இலக்கியம் இல்லையா, இது வாய்மொழி இலக்கியம். அதனால் இதுக்கு ஆசிரியர் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து கீழே தெரிந்து கொள்வோம் பாருங்கள். நெய்தல் திணை. நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர், இந்த மக்கள் தான் அங்கே குடியிருப்பாங்க. அப்புறம் அவங்க செய்கிற தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல்.
உப்பு இருக்குல்ல, உப்பு செய்கிறது அவங்க வேலை. பூ வந்து இந்த இந்த திணைக்குள்ள பூ வந்து தாழம்பூ. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, நூல்வெளி. அதாவது உழைக்கிற மக்கள் வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுகிற பாடல் தான் என்னது, நாட்டுப்புற பாடல். அதாவது இந்த பாடல் வந்து காதால் கேட்டு வாய்மொழியாகவே பாடிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இது வந்து எழுத்து இலக்கியம் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் வாய்மொழி இலக்கியம். இது வந்து தொழில் பாடல், விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடல்லாம் கூட நாட்டுப்புற பாடலில் தான் வரும். இந்த பாடல் வந்து யார் தொகுத்தார் அப்படி கலெக்ட் பண்ணா அப்படின்னா சக்திவேல்ன்றவர் தான் இந்த பாடலை வந்து என்ன செஞ்சுருக்காரு, நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூலில் வந்து இந்த பாடல் வந்து அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? இந்த நாட்டுப்புறத்தை ஆய்வு செய்கிறவர் தான் அவர். யார்? சக்திவேல்ன்றவர். அடுத்து கற்பவை கற்றபின் பாருங்க, பாடப்பகுதியில் உள்ள பாடலை இசையோடு பாடி காட்டுக. என்ன செய்யணுமா, இந்த பாட்டை அவங்க பாடுற மாதிரியே நம்மளும் பாடி காட்டணுன்றாங்க. உங்களை கவர்ந்த நாட்டுப்புற பாடல்கள் எழுதி வருக. உங்களுக்கு என்ன நாட்டுப்புற பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எழுதிட்டு கிளாஸில் வந்து காட்டணும்னு சொல்கிறாங்க. கடல், வானம், மலை இதை பற்றி வந்து நீங்கள் வந்து சொந்தமாக பாட்டு எழுதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை பற்றி? கடல், வானம், மலை இதை 3 பற்றி சொந்தமாக நீங்கள் பாட்டு எழுதுங்கன்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மதிப்பீடு பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் சேர்த்தெழுதுக. பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்துக. விடிவெள்ளி, விடிவெள்ளி அவங்களுக்கு என்ன? விளக்கு. மணல் என்னது? அவங்களுக்கு பஞ்சுமெத்தை. புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அந்த மேலே பொருள் நம்ம பார்த்தோம்ல, அதுலேருந்து தான் பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கவனமாக படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குருவினா பாருங்க, அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர்? அலை தான் அவங்களோட தோழன், மேகம் வந்து அவர்களுக்கு குடை. புரியுதுங்களா? நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து அந்த பொருளை பார்த்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கடல் பாடலில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவன யாவை? கண்ணாடினா எது? முழு நிலவு தான் அவங்க கண்ணாடி. தலைவன் வந்து யார்? வானம். 3வது கொஸ்டினை பாருங்கள். மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை? கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். மீனவர்களின் வீடு கட்டுமரம், வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களின் செல்வம். புரியுதுங்களா? இங்கே நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், இங்கே சைடில் வந்து நான் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும், அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஈஸியான பாடல் தான், ஆனால் இந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து படிக்கும்போது குழப்பமாகும். ஏன்னா நிறைய பொருள் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் குழப்பமாகும். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வச்சு தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கணும். இது மனப்பாட பாடல். நான் ப்ராக்கெட் போர்ட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்த பாடத்தில் நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.